பொதுவா நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு என்னன்னா, எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அடடாடாடா துதி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ண மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படி துதிகள் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு மாறா நடந்துருச்சுன்னா உடனே துதிக்கு பதிலா முறுமுறுப்பு வர ஆரம்பிச்சு. என்ன இப்படி நடந்துருச்சு என்ன? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, அப்பதான் உங்க துதிகள் இன்னும் அதிகமாகணும். ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் அற்புதமா எங்களை பாதுகாத்துட்டாரு, அப்படி நம்ம நினைச்சு ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் எனக்கு என்னமோ உன்னை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. என் துதிகள் ஓயவே ஓயாது. கஷ்டத்தின் நேரம், இடுக்கத்தின் நேரம், போராட்டத்தின் நேரம், பாடுகளின் நேரம், பிரச்சனைகளின் நேரம், என் துதிகள் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் துதிப்பேன். என் துதிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் துதிக்கணும். துதிச்சு துதிச்சு பார்த்துட்டேன் பாஸ்டர், ஒன்னும் அற்புதம் நடந்த மாதிரி தெரியல. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷமும் துதிச்சுக்கிட்டே இருங்க, இந்த வருஷமும் துதிங்க. துதியோடு கூடிய ஜெபத்தை தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்.